ஏய், எப்ப பாரு போன். மம்மி போன். யாரு? சித்ரா ஆண்டி. இதோ வரேன் இரு. குடு. ஹலோ. ஹாய் டி. ஹாய், எப்படி இருக்க? எனக்கு கல்யாணம் டி. ஏய் சூப்பர் ரி, எப்போ கல்யாணம்? நெக்ஸ்ட் வீக் டி. நீ ஃபேமிலியோட வரணும். சரி சரி, ஃபேமிலியோட வந்துடுறேன். வாட்ஸ்அப் பண்ணிடுறியா? பை. சரி, அப்பா எங்க? உள்ள வேலை பார்த்துட்டு இருக்காரு. சரி வா போலாம். வா. என்னடி வெயிட்டா இருக்க? அப்பா அம்மா. சித்ரா ஃபோன் பண்ணாப்பா. சித்ராவா? எப்படி இருக்கலாம்? எவ்வளவு கல்யாணமா? கல்யாணமா? சூப்பர்ல. சரி, அவ கல்யாணத்துக்கு gift வாங்கணும். ஒரு 1500 வேணும். கல்யாணத்துக்கு gift தானே? நமக்கு வந்த gift பாதி அப்படியே தான் இருக்குது. பேக் பண்ணி கொடு. அவ என் ஃப்ரெண்ட், புது gift தான் வாங்கணும். 1500 வேணுமா? பார்க்கலாம். சரி, அப்படியே groceries க்கு 2000. பார்க்கலாம். என்ன சும்மா பார்க்கலாம் முடியும்னா சொல்லலாம், வெல்ல அரேஞ்ச் பண்ணுவல. ஏய், அதான் பார்க்கலாம்னு சொல்றேன்ல. சும்மா எப்ப பாரு பணம்னு கேட்டிட்டு இருக்க. ஆமா சார், அப்படியே சம்பாரிச்சு மொத்தமா என்கிட்ட கொடுத்துட்டாரு, நான் செலவு பண்றதுக்கு. ஏய், ரொம்ப பேசாத, ஒழுங்கா செலவு பண்ண தெரிஞ்சுக்கோ. யாரு? நானு. அது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அன்னைக்கு லாலிபாப் கேட்டா, அப்பவே வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. அதுக்கு 3 நாள் கோச்சிக்கிட்டா. அதான் சரி பண்ணிட்டல. எப்படி? ரிமோட் கார் வாங்கி கொடுத்து. லாலிபாப் 5 ரூபாய், ரிமோட் கார் 500 ரூபாய். ஏய், நீ மட்டும் என்ன ஒழுங்கா? அன்னைக்கு பாபி பென்சில் பாக்ஸ் கேட்டால, வாங்கி தரல. ஒரு வாரம் கோச்சிக்கிட்டால. அதான் சரி பண்ணிட்டேன். எப்படி? சிண்டலா பாவாடை வாங்கி கொடுத்தா? பாக்ஸ் 50 ரூபா தான். அந்த பாவாடை சட்டை 5000 ரூபாய். அன்னைக்கு பானிபூரி வாங்க போறேன்னு கடைக்கு போனீங்களே, போய் பீஸா தானே சாப்பிட்டு வந்தீங்க. எனக்கு பாவ் பாஜி வாங்கிட்டு வரீங்க. மா, அது பர்கர்மா. சும்மா எல்லா செலவும் இங்க பாரு. நீ முதல்ல ஒழுங்கா செலவு பண்ண கத்துக்கோ. உங்களுக்கு தான் தெரியல. நீ தெரிஞ்சுக்கோ. நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நிறுத்துங்க. ஏன் எல்லா செலவையும் ஏன் தலைமையிலே போடுறீங்க? அன்னைக்கு அம்மா அவுட்டிங் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு அதை சமாளிக்கிறதுக்காக 5000 ரூபாய்க்கு பட்டு புடவை வாங்கி கொடுத்தது யாரு? அப்படி கேளு. அடுத்து உங்களை தான் கேட்க போறேன். அப்பா பேட்டை தோய்க்கு தெரியாம தோய்ச்சு கிழிச்சு அதை சமாளிக்கிறதுக்காக வாங்கி கொடுத்தது வாட்ச். பேண்டே 500 ரூபாய் தான். நிறுத்தாழியா, நீயும் புரியாம பேசிக்கிட்டு இருக்க. எப்ப பாரு காசு காசுன்னு கேட்டு இருந்தா பணம் என்ன மரத்துல இருந்தா வருது? ஆமா. ஆமாவா? பணம் இதுல தயாரிக்கிறாங்க. பேப்பர்ல. பேப்பர் இதுல தயாரிக்கிறாங்க. மரத்துல. அப்ப பணம் மரத்துல இருந்தானே வருது. இதெல்லாம் வக்கனையா பேசு. மாச சம்பளமே 40000 ரூபாய் தான். அதுல இஎம்ஐ ஃபுட் செலவுலாம் போக மீதி எங்க கையில காசு நிக்கிறது? காசு காசு. நிறுத்துங்க. அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு.